जीवन हुआ उजाला, पलकों में बिठा के हमें बड़े प्यार से है पाला। अब न कोई मन का गम है, ना कोई तन की चिंता। हो अब न कोई मन का गम है, ना कोई तन की चिंता। बेफिक्र हम हो गए हैं, साथ है जब परम पिता। महिमा के सागर है वो, सबका वो रखवाला। प्रभु प्यार की किरणों से जीवन हुआ उजाला, पलकों में बिठा के हमें बड़े प्यार से है पाला। सफल हुए हैं जीवन के पल उसकी ही बाहों में। हो सफल हुए हैं जीवन के पल उसकी ही बाहों में। हर रिश्ते का सुख मिला है उसकी ही यादों में। किया भरोसा शिव बाबा पे, उसने हमें संभाला। प्रभु प्यार की किरणों से जीवन हुआ उजाला, पलकों में बिठा के हमें बड़े प्यार से है पाला। प्रभु प्यार की किरणों से जीवन हुआ उजाला, पलकों में बिठा के हमें बड़े प्यार से है पाला। मेरी तकदीर की तस्वीर सजाने वाले, तुझे दिल याद करे।
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 13/7/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 3/2/2006. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு परमात्मा प्यार में संपूर्ण पवित्रता की ऐसी सीधी बनाओ जिसमें व्यर्थ का नाम निशान न हो. பரமாத்மாவுடைய அன்பில் சம்பூர்ணமான தூய்மையான ஒரு ஸ்திதியை நீங்கள் உருவாக்குங்கள். அப்பொழுது வீணானவை என்பதின் பெயர் அடையாளங்கள் கூட இருக்காது. பாப்தாதா பேசுகிறாங்க, குழந்தைகள்கிட்ட உரையாடுகின்றார்கள். आज बाप दादा चारों ओर के अपने प्रभु प्यारे बच्चों को देख रहे हैं என்று பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள பிரபுவுக்கு அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். सारे विश्व में चुने हुए कोटों में से भी कोई इस परमात्मा प्यार के अधिकारी बनते हैं. முழு உலகத்தில் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட கோடியில் ஒரு சிலர் தான் இந்த பரமாத்மாவுடைய அன்பின் அதிகாரிகளாக ஆகின்றார்கள். பரமாத்மா प्यार ने ही आप बच्चों को यहाँ लाया है. பரமாத்மாவுடைய அன்பு தான் குழந்தைகளாகி உங்களை இங்கே கொண்டுட்டு வந்திருக்கு. ये परमात्मा प्यार सारे कल्प में इस समय अनुभव करते हो. பரமாத்மாவுடைய அன்பை முழு கல்பத்தில் இப்போ தான் நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள். और सभी समय आत्माओं का प्यार महान आत्माओं का धर्मात्मा का अनुभव किया. மற்ற எல்லா நேரத்திலையும் ஆத்மாக்களுடைய அன்பு
மகான் ஆத்மாக்களுடைய அன்பு, தர்ம ஆத்மாக்களுடைய அன்பை அனுபவம் செய்திருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் अभी परमात्मा प्यार के पात्र बन गए. இப்போது பரமாத்மாவோட அன்புக்கு பாத்திரமாக ஆகிவிட்டீர்கள். कोई आपसे पूछे परमात्मा कहाँ है तो क्या कहेंगे? உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுங்க, பரமாத்மா எங்கே இருக்கிறார், என்ன சொல்லுவீங்க? பரமாத்மா பாப் तो हमारे साथ ही है. பரமாத்மா ஆகிய தந்தை எங்கள் கூடவே தான் இருக்கின்றார். हम उनके साथ रहते हैं. நாங்கள் அவர் கூட இருக்கின்றோம். பரமாத்மா भी हमारे बिना रह नहीं सकता. பரமாத்மா கூட நாங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. और हम भी परमात्मा के बिना रह नहीं सकते. நாங்கள் கூட பரமாத்மா இல்லாமல் இருக்க முடியாது. इतना प्यार अनुभव करते हो. அவ்வளோ அன்பை அனுபவம் செய்கின்றீர்களா? अगर हम नहीं अनुभवी होंगे तो कौन होगा? பாபா கேட்குறான், நாம் ஆகலைன்னா வேற யார் ஆக முடியும்? फलक से कहेंगे वो हमारे दिल में रहता, हम उनके दिल में रहते हैं. ஒரு பெருமையோட சொல்கிறோம், நாம் அவருடைய இதயத்தில் இருக்கிறோம், அவர் நம்மளுடைய இதயத்தில் இருக்கின்றார். ஐசே அனுபவியனா, அப்படிப்பட்ட அனுபவசாலிகள் தானே நீங்கள் சொல்லிட்டு, ஹே அனுபவி, நீங்கள் அனுபவசாலிகள்னா क्या दिल में आता है? உங்கள் இதயத்தில் என்ன வருகிறது? अगर हम नहीं अनुभवी होंगे तो कौन होगा? நாம் அனுபவி ஆகாமல் வேறு யாரால ஆக முடியும்? பாபி ऐसे प्यार के अधिकारी बच्चों को दिकाशित होते. பாபா கூட அப்படிப்பட்ட அன்பினுடைய அதிகாரி குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூக்கின்றார்கள். பரமாத்மா प्यार की निशानी, परमात्मा அன்பினுடைய அடையாளம். जिससे प्यार होता है ना, उसके पीछे सर्व कुर्बान करने के लिए सारे तैयार हो जाते. யார் மேலே அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்கள்ட்ட தன்னுடைய அனைத்தையுமே குர்பான் செய்வதற்கு ரெடியாக ஆகிவிடுகின்றார்கள். तो आप सभी जो बाप चाहते हैं हर एक बच्चा बाप समान बन जाए. நீங்கள் எல்லாரும் கூட என்ன விரும்புகின்றீர்கள்? பாபா கூட என்ன விரும்புகின்றார்? எல்லாரும் பாப் சமானாக ஆகிவிட வேண்டும். हर एक के चेहरे से बाप प्रत्यक्ष दिखाई दे. ஒவ்வொருடைய முகத்திலிருந்தும் பாபா பிரத்யட்சமாக தெரிய வேண்டும். ஐசே பனே ஹோனா, அப்படி ஆயிருக்கின்றீர்கள் அல்லவா? பாப் தாதாக்கு தில் பசந்த் ஸ்திதி ஜான்தே ஹோனா, பாப் தாதாவுக்கு இதயபூர்வமான பிடித்த ஒரு ஸ்திதி உங்களுக்கு தெரியும் தானே? பாப்க்கு தில் பசந்த் ஸ்திதி ஹைஹி, பாபாவுக்கு இதயத்துக்கு ரொம்ப பிடித்த மனநிலை எது தெரியுமா? சம்பூர்ண பவித்ரதா, संपूर्णமான தூய்மை. इस ब्राह्मण जन्म का फाउंडेशन भी संपूर्ण पवित्रता है. இந்த பிராமண ஜென்மத்தினுடைய ஃபவுண்டேஷன் கூட என்ன? சம்பூர்ணமாக தூய்மை தான். சம்பூர்ண பவித்திரதாக்கு குயகத்தோ ஜான்தே ஹோ. சம்பூர்ண தூய்மையினுடைய ஆழத்தை அறிந்திருக்கின்றீர்களா? संकल्प स्वप्न में भी रिंचक मात्र अभी तक का नाम निशान न हो. சங்கல்பத்திலையும் சரி கனவுலையும் கூட ஒரு துளி கூட தூய்மையற்ற தன்மையினுடைய பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. बाप दादा आजकल के समय की समीपता प्रमाण बार बार अटेंशन खींच रहे हैं. बाप दादा தற்கால நேரத்தினுடைய அருகாமையின் காரணமாக என்ன கூறுகின்றார்? அடிக்கடி கூறுகின்றார், அட்டென்ஷன் खींचा रहे हैं. அட்டென்ஷனையும் கவனத்தையும் திரை திருப்புகின்றார். संपूर्ण पवित्रता के हिसाब से वे संकल्प ये भी संपूर्णता नहीं है. संपूर्ण தூய்மை என்ற கணக்கில் பார்க்கும்போது வீணான சங்கல்பம் இருக்கும் இல்லையா, அது கூட சம்பூர்ணமான தூய்மையில் வராது. तो चेक करो, சோதனை பண்ணுங்க. व्यर्थ संकल्प चलते हैं, வீணான சங்கல்பங்கள் வருகின்றனவா? किसी भी प्रकार व्यर्थ संकल्प संपन्नता से दूर तो नहीं करते. எந்த ஒரு விதமான வீணான சங்கல்பமும் சம்பூர்ண தன்மையிலேருந்து நம்மளை தூரமாக ஆக்கி விடுகின்றனவா? जितना जितना पुरुषार्थ में आगे बढ़ते जाते हो, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆன்மீக முயற்சியில் முன்னேறிக்கொண்டே செல்லுகின்றீர்களோ உத்தனா ராயல் ரூப்கே சங்கல்ப, அந்த அளவுக்கு ராயல் ரூபத்தில் வீணான சங்கல்பங்கள் வேர்த்த சமாப்த் நை கர் ரஹே ஹோ, வீணான நேரத்தை முடிவடைய செய்து விடவில்லை தானே? ராயல் ரூப் மே அபிமான் और अपमान, ராயல் ரூபத்தில் அபிமானம் அல்லது அவமானம் वे संकल्प में वार तो नहीं करते हैं,
வீணான சங்கல்பங்கள் என்ற ரூபத்தில் யுத்தம் செய்யவில்லை தானே? अगर अभिमान का रूप में कोई भी परमात्मा देन को अपनी विशेषता समझते हैं, அபிமானத்தினுடைய ரூபத்தில் எந்த ஒரு பரமாத்மாவனுடைய கொடுப்பினையும் தன்னுடைய விசேஷம் என்று நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் என்றால் ஒரு விஷயத்தகவே அபிமான் நீச்சே இல்லையாத்த அந்த விசேஷமான தன்மையை கூட அந்த அபிமானமானது கீழே கொண்டு வந்து விடுகிறது. விகன் ரூபஞ்சாத்த தடை ரூபமாக ஆகிவிடுகின்றது. அபிமான் பி சூக்ஷ்ம ரூபமே ஆத்த அபிமானம் கூட சூக்ஷ்மமான ரூபத்தில் இப்படி தான் வருது. ஜோ ஜான்தே பியோ உங்களுக்கு அது தெரியும் கூட. மேராப்பன் ஆயா மேரா நாம் மான் ஷான் ஹோனா செய்ய எனது என்பது வந்து விடுகின்றது. எப்படி? என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடைய மரியாதை வேண்டும். ஏன் மேராப்பன் அபிமான் கா ரூப் லேத்த இந்த எனது என்பது தான் அபிமானத்தினுடைய ரூபத்தை எடுத்து விடுகிறது. ஏ சங்கல்பி சம்பந்தத்தை தூர் கர லேத்தேன். இந்த வீணான சங்கல்பங்கள் வருகின்றன அல்லவா, இவைகள் கூட சம்பூர்ண தன்மையிலிருந்து உங்களை தூரமாக ஆக்கி விடுகிறது. கியோங்கி ஏனெனில் பாப்தாதா யஹி சாத்தே பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். எதை? சொமான் ந அபிமான் ந அப்பமான். சொமானத்தில் இருக்குமே தவிர அபிமானம் இருக்கக்கூடாது, அப்பமானமும் இருக்கக்கூடாது. யஹி காரணம் வந்தே சங்கல்ப அநேகா. இவைகள் தான் காரணமாக ஆகின்றன வீணான சங்கல்பங்கள் வருவதற்கு. ஒன்று அபிமானம் என்றொன்று அவமானம். बाप दादा हर बच्चे को डबल मालिकपन के निश्चय नशे में देखना चाहते. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளையும் டபுள் எஜமான் என்பதில் நிச்சயம் மற்றும் நஷா போதை ரெண்டுலையும் பார்க்க விரும்புகின்றார்கள். டபுள் மாலிக்பன் क्या है? இரட்டை எஜமானத்தன்மை எது? एक तो बाप के खजानों के मालिक, ஒன்று பாபாவுடைய பொக்கிஷங்களுக்கு எஜமானர்கள். दूसरा स्वराज्य के मालिक, ரெண்டாவது ஸ்வராஜ்யத்தினுடைய எஜமானர்கள். தோனையும் மாலிக்பன், ரெண்டுலேயும் நீங்கள் எஜமானத்தன்மை இருக்கணும். கியோங்கி ஏனெனில் சபி பாலக் பியோ ஒரு மாலக் பியோ, எல்லோரும் குழந்தைகளாகவும் இருக்கின்றீர்கள், எஜமானர்களாகவும் இருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் பாப் தாதா ने देखा, பாப் தாதா என்ன பார்த்தாங்க? பாலக் தோ சபி ஹை, எல்லாருமே குழந்தைகளாக தான் இருக்கின்றார்கள். கியூக்கி சபி கத்தேனா மேரா பாபா, ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறீங்க? மேரா பாபா, என்னுடைய பாபான்னு தான் சொல்கிறீங்க இல்லையா? தோ மேரா பாபா அர்த்தம் பாலக் தோ ஐ, என்னுடைய தந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் குழந்தைகளாகவே இருக்கின்றீர்கள். லேக்கின் பாலக் கே சாத் தோனோ பிரகார் கே மாலிக், வெறும் குழந்தையாக இருந்தால் மட்டும் பத்தாது, ரெண்டு விதமான எஜமானர்களாகவும் இருக்கணும். தோ மாலிக்மன் மே நம்பர்வார் ஹோ ஜாத்தே ஹே, எஜமான தன்மையில் வரிசை கிரமமாக ஆகிவிடுகின்றீர்கள். மாய் மாலக் சோ மாலிக் பி ஹூ, நான் குழந்தையிலிருந்து எஜமானனாகவும் இருக்கிறேன். வருஷக்கா கஜானா பிராப்த, பொக்கிஷங்கள் ஆஸ்தியில் மூலமாக பிராப்தி ஆகியிருக்கின்றன. இசிலே பாலக்கன் கா நிச்சயம் அவர் நஷாரத, ஆனால் தான் குழந்தை என்பதனுடைய நிச்சயமும் இருக்குது, நஷாவும் இருக்கின்றது. लेकिन ஆனால் मालिकपन का प्रैक्टिकल में निश्चय का नशा उसमें नंबर वार हो जाते हैं. எஜமானத்தன்மையை ப்ராக்டிக்கலில் நிச்சயம் மற்றும் நஷாவில் என்ன ஆகிடுறீங்க? வரிசை கிரமமாக ஆகிவிடுகின்றீர்கள். स्वराज्य अधिकारी मालिक, स्वराज्य अधिकारी यजमानर, इसमें विशेष डबल विघन डालता है मन. இதில் விசேஷமாக தடைய போகிறது எது? நம்மளுடைய மனசு தான். மன்க மாலிக் மன் கபிவி மன்க வர்ணையோ, மனதினுடைய எஜமானர்களாக ஆக வேண்டும், ஒருபொழுதும் மனதிற்கு அடிமையாக ஆகிவிடக்கூடாது. कहते हैं स्वराज्य अधिकारी है, சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? स्वराज्य अधिकारी என்று. तो स्वराज्य अधिकारी अर्थात स्वराज्य अधिकारी என்றால் என்ன அர்த்தம்? ராஜா, நான் ராஜாவாக இருக்கிறேன். ஜெய்சே பிரம்மா பாப் ने हर रोज चेकिंग कर, பிரம்மாவை என்ன பண்ணார்? ஒவ்வொரு நாளும் கூட சோதனை செய்து மன்கே மாலிக் பன், மனதிற்கு எஜமானராகி விஸ்வக மாலிக்க அதிகார் பிராப்தி கர்லிய, உலகத்துக்கே எஜமானராகக்கூடிய அதிகாரத்தை பிராப்தி அடைந்து விட்டார். ஐசே அதே போன்று என் மண் புத்தி ராஜாக்கு ஹிசாப் சே மந்திரி, இந்த மனமும் புத்தியானதும்
ராஜாவினுடைய கணக்கில் பார்த்தோன்னா மந்திரிகள் தான். ये वेद संकल्प ही मन में होता है. வீணான சங்கல்பம் கூட எங்கே உற்பத்தி ஆகுது? மனசில் தான். तो मन वे संकल्प के वश कर देता है. மனம் व्यर्थ சங்கல்பங்களில் நம்மளை அடிமையாக ஆக்கி விடுகிறது. ஆக ஆர்டர் से नहीं चलाते, நீங்கள் அந்த மனதை கட்டளையின்படி நடவடிக்கவில்லை என்றால் மன் சஞ்சல் பண்ணைக்கே காரணம், மனம் சஞ்சலம் ஆவதற்கான காரணத்தினால பர்வஷ் கரலித்த அடிமையாக ஆக்கி விடுகிறது. तो चेक करो. ஆக சோதனை செய்யுங்கள். वैसे भी मन को घोड़ा कहते हैं. மனதை குதிரை என்றும் சொல்லுகின்றார்கள். क्योंकि ஏனென்றால் சஞ்சல் என அலைபாயின்றன அல்லவா. और आपके पास श्रीमत का लगाम है. ஆனால் உங்களிடம் என்ன இருக்கு? श्रीमत என்ற கடிவாளம் இருக்கிறது. ஆக श्रीमत का लगाम थोड़ा भी ढीला होता है. श्रीमत என்ற கடிவாளமானது கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாலே போதும், மன் சஞ்சல் பன் ஜாத்தா है. மனம் சஞ்சலமாகி விடுகின்றது. क्यों लगाव ढीला होता है? பாபா அடுத்து கேட்குறார், அந்த கடிவாளம் கூட ஏன் லூஸ் ஆகிடுது? क्योंकि ஏனெனில் கஹானா கஹா சைட் சீன் देखने में लग जाते. அப்பப்போ சைடு சீனை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. और लगाम ढीला होता तो मन को चांस मिलता है. எப்போ கடிவாளம் லூஸ் ஆகிடுமோ மனது வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறது. तो मैं मालक से बालिकों इस स्मृति में सदा रहो. நான் குழந்தையிலிருந்து எஜமானன் என்ற நினைவில் எப்பொழுதும் இருங்க. செக் கரோ, சோதனை பண்ணுங்க. கதானா காபியும் மாலிக் तो स्वराज காபியும் மாலிக். பொக்கிஷங்களுக்கும் நாம் எஜமானர்களாக இருக்கின்றோம், ஸ்வராஜ்யத்துக்கும் நாம் எதிர மாலிக்காக இருக்கின்றோம். डबल मालिक हूँ, நான் யார்? डबल यजमानन. अगर मालिकपन कम होता है तो कमजोर संस्कार इमर्ज हो जाते. எப்போ எஜமானன் தன்மை குறைந்து விடுகின்றதோ பலகீனமான சன்ஸ்காரங்கள் எமர்ஜாக ஆரம்பித்து விடுகின்றன. और संस्कार को क्या कहते हो? संस्कारத்துக்கு கூட நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? मेरा संस्कार ऐसा है, मेरी नेचर ऐसी है. என்னுடைய சன்ஸ்காரம் அப்படி இருக்குது, என்னுடைய நேச்சர் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. லேக்கின் ஏ மேரா ஹே, அதெல்லாம் என்னுடையதா? कहने में तो ऐसे ही कहते हो मेरा संस्कार. சொல்லும்போது அப்படியே தான் சொல்கிறீங்க என்னுடைய சன்ஸ்காரம் என்று. ஏ மேரா ஹே. பாபா கேட்குறாங்க ரொம்ப டெக்னிக்கலாக, இது என்னுடையதா? மேரா சன்ஸ்கார் கேனா ரைட்டே ரைட்டு. என்னுடைய சன்ஸ்காரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது ரைட்டா? இது ரைட்டா? யார் ராவனுக்கே ஜாய்தாத்த? என்னுடையதா இல்லை ராவனுடைய சொத்தா? கம்சோர் சன்ஸ்கார் ராவனுக்கு ஜாய்தாத்த. பலகீனமான சன்ஸ்காரம் என்பது ராவணனுடைய சொத்து. உஸ்கோ மேரா கைசு கே சக்தி. அந்த ராவணனுடைய சொத்தை என்னுடையது என்று எப்படி உங்களால் சொல்ல முடியும்? மேரா சன்ஸ்கார் கவுன்சா ஹே. அப்போ எனது சன்ஸ்காரம் எது? ஜோ பாப் கா சன்ஸ்கார் ஓ மேரா சன்ஸ்கார். எது பாபாவுனுடைய சன்ஸ்காரமோ அதுதான் என்னுடைய சன்ஸ்காரம். तो बाप का संस्कार कौन सा है? अर्थ बाबा அதுலே கேள்வி வைக்கிறார். பாபாவுடைய சன்ஸ்காரம் எது? விஸ்வ கல்யாண், உலகத்துக்கே நன்மை செய்வது. சுப பாவனா சுப காமனா. சுப பாவனை இருக்கணும், சுப விருப்பம் இருக்கணும். 3 விஷயத்தை பாபா தன்னுடைய சன்ஸ்காரமாக சொல்லுகின்றார். ஒன்று விஸ்வ கல்யாணம், இன்னொன்று சுப பாவனை மற்றும் शुभ विरुपम. तो कोई भी कम को संस्कार को मेरा संस्कार कहना ही रॉन्ग है. எந்த ஒரு சன்ஸ்காரத்தையும் என்னுடைய சன்ஸ்காரம் என்று கூறுவது தவறாகும். मेरा संस्कार अगर मानो दिल में बिठाया है, என்னுடைய சன்ஸ்காரம் நீங்கள் இதயத்தில் அமர வைத்து விட்டீர்களானால், அசுத்த சீஸ் தில் மே பிட்டா தீனா, அசுத்தமான பொருளை உங்கள் இதயத்தில் வச்சுட்டீங்க தானே. மேரி சீஸே தோ பியார் होता है ना. எப்போதுமே என்னுடையது என்பதன் மேலே அன்பு இருக்கின்ற இல்லையாவா? तो मेरा समझने से अपने दिल में जहाँ दे दी है. என்னுடையது என்று நீங்கள் புரிந்து கொள்வதனால தான் உங்கள் இதயத்தில் இடம் கொடுத்துட்டீங்க. इसलिए कई बार बच्चों को बहुत युद्ध करनी पड़ती है. அதனால தான் குழந்தைகளுக்கு ரொம்ப யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு சில நேரத்தில். क्योंकि ஏனென்றால் अशुभ और शुभ दोनों का दिल में बिठा दिया है. அசுபமானதையும் சரி சுபமானதும் சரி ரெண்டையும் உங்கள் இதயத்தில் அமர வச்சுட்டீர்கள் என்றால்
दोनों क्या करेंगे? ரெண்டும் என்ன செய்யும்? युद्ध ही तो करेंगे. युद्धம் தானே பண்ணும் ரெண்டும். जब ये संकल्प में आता है, वाणी में भी आता है मेरा संस्कार. சங்கல்பத்தில் வந்தாலும் சரி இல்லை வார்த்தைகளையும் ஏதாவது என்னுடைய சம்ஸ்காரம். तो चेक करो, சோதனை பண்ணுங்க. ये अशुभ संस्कार मेरा संस्कार नहीं है. இந்த அசுத்தமான சம்ஸ்காரங்கள் என்னுடைய சம்ஸ்காரம் இல்லை. तो संस्कार परिवर्तन करना पड़े. அப்போ சம்ஸ்காரத்தை மாற்றி அமைக்க வேண்டி இருக்கும். बाप दादा हर एक बच्चे को पदम पदम गुना भाग्यवान चलन अवचय में देखने चाहते हैं. ஒவ்வொரு குழந்தைகளும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவு பாக்கியசாலிகளாக தங்களுடைய நடத்தையிலையும் முகத்திலையும் பார்க்க பாப்தாதா விரும்புகின்றார்கள். கை வச்சே कहते हैं. சில குழந்தைங்க சொல்கிறாங்க, भगवान तो बने, நாங்கள் பாக்கியசாலியெல்லாம் ஆயிட்டோம், लेकिन चलते फिरते भाग्य इमर्ज हो, वो मर्ज हो जाता है. அப்பப்போ நடக்கும்போது பாக்கியம் எமர்ஜ் ஆகிறது இல்லை, மர்ஜ் ஆகிடுது. बाप दादा हर समय और बच्चे के मस्त में भाग्य सितारा चमकता हुआ दिखना चाहते हैं. बाप दादा எல்லா நேரங்களிலும், அதாவது எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியிலையும் பாக்கியத்தினுடைய நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதை பார்க்க விரும்புகின்றார்கள். कोई भी आपको देखे तो चेहरे से चलन से भाग्यवान दिखाई दे. யார் உங்களை பார்த்தாலும் சரி உங்கள் முகத்தில் நடவடிக்கையில் பாக்கியவானாக தெரிய வேண்டும். தப் बच्चों को ही प्रतिष्ठा होगी. அப்போ தான் குழந்தைகள் மூலமாக பாபா பிரத்யட்சமாக ஆவார். क्योंकि ஏனெனில் वर्तमान समय मेजॉरिटी अनुभव करने चाहते हैं. मेजॉरिटी அனுபவம் செய்ய தான் விரும்புகிறாங்க. जैसे आदि की साइंस प्रत्यक्ष में ही दिखाई देती है ना. ஏன்னா இப்போ சயின்ஸ் உங்களுக்கு பிரத்யட்சனாக ரூபத்தில் தெரிய வருது இல்லையா? அனுபவம் கராத்தி என்ன, அனுபவம் செய்விக்கின்றது அல்லவா? गरम का भी अनुभव कराती है, ठंडी का भी अनुभव कराती है. சூட்டையும் அனுபவம் செய்ய வைக்கின்றது, குளிர்ச்சியை அனுபவம் செய்ய வைக்கின்றது. சயின்ஸ் की शक्ति से भी अनुभव करने चाहते. அதே மாதிரி தான் சைலன்ஸினுடைய சக்தியினுடைய அனுபவத்தையும் செய்ய எல்லோரும் விரும்புகின்றார்கள். ஜித்னா ஜித்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சுய அனுபவமே रहेंगे. நீங்கள் எப்போ அனுபவத்தில் இருப்பீங்களோ அவருக்கும் भी அனுபவம் கரா சக்கேங்கே. பிறரு கூட அவங்களால அனுபவம் செய்விக்க முடியும். பாப் தாதா ने इशारा दिया ही है. பாப் தாதா சமிங்கை கொடுத்தே இருக்கின்றார். அவை கம்பைண்டு சேவா கரோ. இப்போ கம்பைண்டு சேவையை செய்யுங்கள். सिर्फ आवाज से नहीं, लेकिन आवाज के साथ अनुभवी मूर्त बनाने कराने की भी सेवा करो. வெறும் சப்தங்களால் மட்டுமல்ல, சப்தங்களையும் கூடவே அனுபவி மூர்த்திகளாகி அனுபவம் செய்விக்கின்ற சேவையும் செய்யுங்கள். कोई न कोई शांति का अनुभव, खुशी का अनुभव, आत्मीय प्यार का अनुभव ऐसी चीज़ है. ஏன்னா எல்லோரும் சிலர் அன்பினுடைய அனுபவம், சிலர் சாந்தியினுடைய அனுபவம், சிலர் குஷியினுடைய அனுபவம் செய்ய விரும்புகின்றார்கள். பாபா சொல்கிறாங்க, அனுபவம் என்பது அப்படிப்பட்ட ஒரு பொருள். ஜோ ஏக் பாரி भी अनुभव तो छोड़ नहीं सकते. ஒரு தினம் அனுபவம் பண்ணிட்டா அவங்களால அதை விட முடியாது. सुनी चीज़ भूल सकती है. கேட்ட விஷயங்களை நீங்கள் மறந்து போகலாம், लेकिन अनुभव की चीज़ भूलती नहीं है. ஆனால் அனுபவம் ஒரு பொழுதும் மறக்கவே முடியாது. वो अनुभव कराने वाले की समीप लाती है. அது என்ன பண்ணுதான், அனுபவம் செய்விப்பதற்காக உள்ளவங்களை நம்ம அருகாமையில் கொண்டு வருகிறது. எது? நம்மளுடைய அனுபவம். ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு அனுபவம் சேவிக்கணுமோ அவங்கள தன் பக்கம் கவர்ந்து எடுத்து வருகிறது. சபி பூச்சித்தே, எல்லாமே கேட்குறாங்க. ஒரு சிலர் என்ன சங்கல்பம் பண்ணுறீங்கன்னு சொன்னார், இப்போ கேட்குறாரு, எல்லாமே கேட்குறாங்க. என்ன அபி ஆகேக்கிலே கியா நவீன்தா கரே, மேலும் நாங்கள் என்ன புதுமையை செய்ய வேண்டும். तो बाप दादा ने देखा, बाप दादा பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? சர்வீஸ் तो सभी उम्मीद से कर रहे हो. சேவையை எல்லோருமே உற்சாக ஆர்வத்தோடு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஹர் ஏக் வர்க் भी करा रहा है. ஒவ்வொரு விங்கும் கூட செய்து கொண்டே இருக்கின்றன, செய்விக்கின்றன. ஆஜ் भी बहुत वर्ग इकट्ठे हुए ना. இன்னைக்கு கூட நிறைய விங்ஸ் இணைந்திருக்கிறீர்கள் அல்லவா. மெகா ப்ரோக்ராம் भी कर लिया, संदेश तो दे दिया. மெகா ப்ரோக்ராமும் பண்ணிட்டீங்க, செய்தியை கொடுத்துட்டீங்க. அப்படின்னா உள்ள நிக்கால் लिया.
உங்களை குறை சொல்கிறதுலேருந்து காப்பாற்றி கொண்டீர்கள். இஸ்கி முபாரக் ஹோ, அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். லேக்கின் ஆனால் அப் தக் ஆவாஸ் நெய் ஃபைல, இதுவரைக்கும் இந்த சப்தம் வெளிப்படவே இல்லை. பரமாத்மா ஞான, இது பரமாத்மாவுடைய ஞானம் என்பது. பிரம்மகுமாரியா காரியம் அச்சா கர்றைய, பிரம்மகுமாரிகள் நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். பிரம்மகுமார ஞான் பௌத் அச்சா, பிரம்மகுமாரோட ஞானம் ரொம்ப நல்ல ஞானம். லேக்கின் யஹி பரமாத்மா ஞான, இதுதான் பரமாத்மானுடைய ஞானம். பரமாத்மாவுடைய காரியம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விஷயத்தை பரப்ப வேண்டும். மெடிடேஷன் கோர்ஸ் பி கராத்தே ஹோ, மெடிடேஷன் கோர்ஸ் கூட நீங்கள் செய்ய வைக்கின்றீர்கள். ஆத்மா கா பரமாத்மா சே கனெக்ஷன் பி சோடுத்தே ஹோ, ஆத்மாவுக்கு பரமாத்மா கூட தொடர்பை கூட ஏற்படுத்துகின்றீர்கள். லேக்கின் ஆனால் பரமாத்மா காரியம் பரமாத்மா கரார, பரமாத்மா தன்னுடைய காரியத்தை செய்வித்து கொண்டிருக்கின்றார். பௌத் கம் அனுபவம் கருத்து, இது ரொம்ப குறைவான பேர் தான் அனுபவம் செய்கின்றார்கள். ஆத்மா और धारणाएं तो प्रत्यक्ष हो रहा है, ஆத்மா மற்றும் தாரணைகள் பிரத்யட்சமாகிக்கொண்டே இருக்கின்றன. அச்சா காரிய கர்றையே, நல்ல காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அச்சா போல்த்தேன், அச்சா சிக்காத்தேன், நன்றாக பேசுகின்றார்கள், நன்றாக கற்றுக்கொண்டிருந்தார்கள். யா தக் டீக் ஹை, இது வரைக்கும் இது ஓகே. நாலேஜ் அச்சி ஹை இத்தனா பி கஹத்தே, ஞானம் உங்களோடது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. லேக்கின் பரமாத்மா நாலேஜ், ஆனால் இது பரமாத்மாவோட ஞானம் ஆவாஸ் பாப்கே நஸ்தீக்ல, அதுதான் பாபாவுக்கு அருகாமையில் கொண்டு வரும். ஜித்தனா பாப்கே நஸ்தி ஆங்கே உத்தனா அனுபவ சொதை கர்த்தே ரஹேங்க, எவ்வளவுக்கெல்லாம் பாபானுடைய அருகாமையில் வருவாங்களோ அவ்வளவுக்கு அனுபவம் தாமாகவே கிடைத்துவிடும். தோ ஆக ஐசே பிளான் பண்ணோம், அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. பாஷாவுமே ஐசே குछ ஜோஹர் வரும். உங்கள் லெக்சரில் உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கூர்மையை தீட்டுங்க. ஜிசே பரமாத்மாக்கு நஸ்தீக் ஆஜே, அதன் மூலமாக பரமாத்மானுடைய அருகாமையில் வந்துடணும். திவ்ய குணக்கு தாரணை इसमें अटेंशन गया, திவ்ய குணத்தினுடைய தாரணை மேலே கவனம் போயிடுச்சு. ஆத்மா का ज्ञान देते हैं, ஆத்மாவோட ஞானம் கொடுக்குறாங்க. பரமாத்மா के ज्ञान देते हैं, பரமாத்மாவோட ஞானம் கொடுக்கின்றார்கள். ये कहते हैं, இதை சொல்கிறாங்க. लेकिन பரமாத்மா आ चुका है, ஆனால் பரமாத்மா வந்து விட்டார். பரமாத்மாவுடைய காரியம் பரமாத்மா செய்வித்து கொண்டு இருக்கின்றார். இந்த பிரத்யட்சத்தன்மையினுடைய கவர்ச்சி இன்னும் அவங்கள அருகாமையில் கொண்டு வரவில்லை. आप लोग भी समीप तब आए जब समझा बाप मिला बाप से मिलना, நீங்கள் கூட எப்போ அருகாமையில் வந்தீங்க, எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ பாபா கிடைத்து விட்டார், பாபாவை சந்திக்க வேண்டும் என்று. சின்ன மெஜாரிட்டி வந்தேன், அன்பானவர்கள் நிறைய பேர் ஆகிறாங்க மெஜாரிட்டி. ஓ கே சமதிக்கே, என்ன புரிந்து கொண்டு, காரிய बहुत अच्छा है, காரியம் ரொம்ப நல்லது. जो कार्य ब्रह्म कुमार कर रही है वह कार्य कोई कर नहीं सकता, परिवर्तन कराती है. எந்த ஒரு காரியத்தை பிரம்மகுமாரிகள் செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த காரியத்தை வேறு யாருமே செய்ய முடியாது. ஏன்னா மாற்றத்தை செய்விக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் பரமாத்மா போல் रहा है, பரமாத்மா वर्षे लेना है, इतना नज़दीक नहीं आते. பரமாத்மா ஞானம் கூறிக்கொண்டிருக்கின்றார். பரமாத்மாவிடந்து நாம் ஆஸ்தியை அடைய வேண்டும், அவ்வளோ அருகாமையில் வரல. கியோங்கி அதுக்கும் பாபா காரணம் சொல்கிறேன். ஏனெனில் அபி तो पहले समझते नहीं थे ब्रह्मकुमारिया क्या करती है, முதல்ல அவங்களுக்கு இதுவே தெரியாது பிரம்மகுமாரி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். क्यों இன்னோக்கி நாலேஜ் இவங்களுடைய ஞானம் என்ன ஏ சமஜனே லக்தி, அதெல்லாம் இப்போ தான் புரிய ஆரம்பிக்கிறாங்க. लेकिन परमात्मा प्रत्यक्षता अगर समझ जाए, பரமாத்மாவுடைய பிரத்யக்ஷதா அவங்க புரிந்து கொண்டார்கள்னா பரமாத்மா ஞானத்தை ரூக் சக்தி क्या, பரமாத்மாவோட ஞானம் அப்படின்னா அவங்க நின்றுடுவாங்களா என்ன. ஜெய்சா பாக்கர் ஆகியோன்னு நீங்கள் ஓடோடி வந்தீர்கள் அல்லவா, ஐசி பாக்கிங்க, அதே மாதிரி அவங்களும் ஓடோடி வருவார்கள். தோபி ஐசா பிளான் பண்ணாவோ, அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள். ஐசி பாஷன் தயார் करो, அந்த மாதிரி லெக்சர்ஸை ரெடி பண்ணுங்க. ஐசி பரமாத்மா அனுபூதிக்கு ப்ராக்டிக்கல் சபூத் பண்ணும், பரமாத்மானுடைய அனுபவத்தினுடைய ப்ராக்டிக்கல் ப்ரூஃபாக ஆகிவிடுங்கள். தபி பாக்கி பிரத்யக்ஷா ப்ராக்டிக்கல் மே திக்காய் தி, அப்போ தான் பாபானுடைய பிரத்யக்ஷ தன்மை என்பது ப்ராக்டிக்கலாக தெரிய வரும்.
अभी अच्छा है यहाँ तक पहुँचे இப்போ நல்லது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். अच्छा बनना है நாம் நல்லவர்களாக ஆக வேண்டும். வல்லக பரமாத்மா பேர் की அனுபூதி से இந்த அனுபவம் எப்போ கிடைக்குன்னா பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் செய்யும் பொழுது தான். तो ஆக அனுபவி முரத்பன் அனுபவ கராவ். ஒரே சென்டென்ஸில் பாபா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். டைரக்ஷன் என்ன? அனுபவி மூர்த்திகளாக ஆக்கிட்டு அனுபவத்தை செய்வீங்கள். அப்படி டபுள் மாலிக் பன்கி சுமிருத்தி சே டபுள் எஜமானன் என்ற நினைவின் மூலமாக சமர்த்தபனோ சக்திசாலியாக நீங்கள் ஆகி பிறரையும் சக்திசாலிகளாக ஆக்குங்கள். அச்சா நல்லது. சேவா का टर्न பஞ்சாப் ஜோனுடைய சேவைக்கான டர்ன். हाथ हिलाओ கைகளை அசையுங்கள். अच्छा जिस भी जोन के टर्न मिलता है ना वो खुली दिल से आ जाते. எந்த ஜோனுக்கு டர்ன் கிடைக்குதோ எல்லாம் மகிழ்ச்சியாக வந்து விடுகின்றார்கள். பஞ்சாப்லேருந்து கிட்டத்தட்ட 4000 பேர் வந்திருக்காங்க. बाप दादा को भी खुशी होती है. हर एक जोन सेवा का चांस अच्छा ले लेते. बाप दादा கூட இதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு ஜோனும் கூட சேவைக்கான வாய்ப்பை நன்றாக எடுத்துக்கொள்கிறார்கள். பஞ்சாப்க்கு சபி காமன் எதிர்த்து ஷேர் கருத்து. பஞ்சாபில் உள்ளவங்கள நார்மலாகவே என்ன சொல்கிறாங்க? சிங்கம்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் ஷேர் பாப்தாதா கத்தை ஷேர் அர்த்தாத் விஜய். பாப்தாதா சிங்கம்னா என்ன அர்த்தம்? வெற்றி என்று கூறுகின்றார். சதா பஞ்சாபாலும் अपने मस्तक के बीच विजय का तिलक अनुभव करना है. அனைத்து பஞ்சாப் நிவாசிகளும் தங்களுடைய நெற்றியில் வெற்றியினுடைய திலகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். விஜய் கா திலக் மிலாவ வெற்றியினுடைய திலகம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏ சதா சுமிருத்திரே இது எப்போதுமே உங்கள் நினைவில் இருக்கணும். ஹமீ கல்ப் கலப்கே விஜய் நாம தான் கல்ப வெற்றியாளர்கள். தே ஹே அவர் கல்ப்களை பண்ணீங்க. வெற்றியாளர்களாக இருந்தோம், வெற்றியாளர்களாக இருக்கின்றோம், வெற்றியாளர்களாக ஆகிவிடுவோம். அச்சா ரொம்ப நல்லது. பாருங்க திரிகாலதர்ஷிங்கனால அவர் வார்த்தையில் எப்படி திரிகாலமும் வருது பாருங்கள். 3 காலத்து पंजाबी वारिस क्वालिटी के बाप के आगे आने का प्रोग्राम बना रहे. பஞ்சாப் நிவாசிகள் கூட பாபாவுக்கு முன்னாடி வாரிஸ் குவாலிட்டியை கொண்டு வரதுக்கான ப்ரோக்ராம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது பாப் தாதாக்கு வாரிஸ் குவாலிட்டி लाई नहीं है. இப்போ வரைக்கும் வாரிஸ் குவாலிட்டியை கொண்டுட்டு வரல பாபாவுக்கு முன்னாடி. ஸ்னேஹ குவாலிட்டி लाई அன்பான குவாலிட்டியை கொண்டு வந்துட்டீங்க. சபி ஜோன்னே சகயோகி ஸ்னேகி குவாலிட்டி लाई. ஸ்னேகி மற்றும் சகயோகியை எல்லா ஜோனுமே கூட்டு வந்திருக்கிறாங்க. லேக்கின் வாரிஸ் குவாலிட்டி நெய் लाई. வாரிஸ் குவாலிட்டி இன்னும் கொண்டுட்டு வரல. தயாரி கர்றேன்னா ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் அல்லவா. சப் பிரகார்க்கே சாயினா எல்லா விதமும் வேணும்ல. वारिस भी चाहिए, स्नेह भी चाहिए, सहयोग भी चाहिए, माइक भी चाहिए, माइट भी चाहिए. பாபா எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறா பாருங்க. எல்லா விதமும் வேணும். எப்படி? வாரிசும் வேணும், அன்பானவர்களும் வேணும், சகயோகிகளும் வேணும், மைக்கும் வேணும், மைட்டும் வேணும், எல்லா விதமும் வேணும். அச்சா சென்டரும் விருத்தி ஒரு. ஆனால் ஒவ்வொரு சென்டரும் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன. நல்லது. ஹரே கும்பம் உற்சாமே சேவாமே விருத்தி கர்பீர். உற்சாகத்தோட ஆர்வத்தோட சேவையை எல்லாமே அதிகரித்து கொண்டிருக்கள். அவை தேக்கங்க ஜோன்மையை பிரதிஷ்டா होता है. இப்போ பார்க்கலாம் எந்த ஜோனில் இந்த பிரதிஷ்டா வரும். பரமாத்மா आ चुका है. பரமாத்மா வந்து விட்டார். हर एक उम्मा उत्साह सेवा में वृद्धि कर रहे हैं ना. ஏன்னா பாப் का प्रत्यक्ष कौन सा जोन करता है? பாபாவை எந்த ஜோன் பிரத்யட்சமாக்க போகின்றது? वो बाप दादा देख रहे हैं. அதை பாப் தாதா பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரின் கரேகா வெளிநாடு செய்யுமா? ஃபாரின் भी कर सकता है. வெளிநாடு கூட செய்ய முடியும். பஞ்சாப் நம்பர் லேலோ. नंबर 1 பஞ்சாப் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாப்கோ பிரத்யட்ச கவுன்சா ஜோன் करता है. எந்த ஜோன் பண்ணுது? பாபா அடிக்கடி கேட்குறான். சப்கோ ஆப்கோ சகயோகம் தேங்கி. எல்லாருமே உங்களுக்கு சகயோகம் கொடுப்பான். பஹுத் समय से प्रयत्न कर रहे हैं. ரொம்ப காலமாக அந்த முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யஹி ஹே யஹி ஹே யஹி ஹே ஆவாஸ் ஃபைலனிக். இதுதான் இதுதான் இதுவே தான். அபி ஹே யபி ஹே யஹி நஹி ஹே. இப்போ என்ன சொல்கிறாங்க? இது கூட அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இது மட்டும்தான்னு சொல்லலை. तो पंजाब क्या करेगा?
பஞ்சாப் என்ன செய்யும்? ஆவாத் ஆ ஜாயே யஹி ஹை. அங்கே என்ன சப்தங்கள் வெளிப்பட வேண்டும்? இதுவே தான், இதுவே தான். அபி है यह भी है ना. டீச்சர்ஸ் ठीक है? பாபா கேட்குற, டீச்சர்ஸ் நல்லா இருக்கீங்களா? கப் தக் கரேங்க, எது வரைக்கும் பண்ணுவீங்க? इस साल में करेंगे, இந்த ஆண்டில் செய்து விடுவீர்களா? नया साल शुरू हुआ है ना, புது ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? नए साल में कोई नवीनता होनी चाहिए ना. புது ஆண்டில் ஏதாவது ஒரு புதுமை வேண்டும் அல்லவா? यह भी है, ये तो बहुत सब. இது கூட அப்படிங்கிறது எல்லாமே கேட்டுட்டீங்க. जैसे आपके मन में बस बाबा பாபா பாபா சொதை யாதிரத்தை, உங்கள் மனசில் பாபா 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 இது தாமாகவே நினைவில் இருக்கின்றன. ஐசி உன்சே முக்சே நிக்கலே, அந்த மாதிரி அவங்க வாயிலேருந்து என்ன வரணுமா? ஹமாரா பாபா ஆகியா, நம்ம தந்தை வந்து விட்டார். வபிக மேரா பாபா, அவங்க கூட என்ன சொல்லுவான்? என்னுடைய தந்தைன்னு சொல்லணுமா? மேரா பாபா அவாச்சாரம் சே நிக்கலே, நாலா பக்கங்களையும் இந்த சப்தங்கள் தான் வெளிப்பட வேண்டும். லேக்கின் ஆனால் शुरुआत तो एक कोने से होगी ना. ஆரம்பம் ஒரு மூலையிலேருந்து தான் ஆரம்பிக்கும் அல்லவா? तो पंजाब कमाल करेगा, பஞ்சாப் அதிசயத்தை செய்து காட்டுமா? क्यों नहीं करेंगे, ஏன் செய்ய மாட்டீர்கள்? करना ही है, செய்தே ஆக வேண்டும். बहुत अच्छा, ரொம்ப நல்லது. இன் அட்வான்ஸ் முபாரக், இன் அட்வான்ஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். अच्छा, நல்லது. सभी तरह से सर्व रूहानी गुलाब बच्चों को सदा बाप के अति प्यारे और देवान से अति न्यारे. அனைத்து பக்கங்களிலும் உள்ள அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்கள் ஆன குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் பாபாவினுடைய அருகாமையிலையும் அன்பிலையும் இருக்கக்கூடிய தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பாப் தாதாக்கு தில் கி துவாயம் பச்சோங்கோ, பாப் தாதாவுடைய இதயத்தில் दुलारे குழந்தைகளுக்கு एक बाप एकाग्रता मन एकाग्र स्थिति स्थित रहने वाले बच्चों को, எப்பொழுதும் ஒரே பாபா, ஒருமுகப்பட்ட மனம் மற்றும் ஆடாத அசையாத ஸ்திதி அதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு चारों ओर के भिन्न भिन्न समय पर भिन्न भिन्न स्थान में रहते भी, நாலா பக்கங்களிலும் உள்ள வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சைன் के साधनों से बंद मधुबन में पहुँचने वाले, சயின்ஸுடைய சாதனங்கள் மூலமாக மதுவனுக்கு வரக்கூடியவர்களுக்கு சம்முக் தேனியவாளி, எதிரிலிருந்தே பார்க்கக்கூடியவர்களுக்கு சபி லாட்லே சிக்கில், அது அனைத்து செல்லமான வெகு காலத்துக்கு முன்னால் காணாமல் போய் தற்போது கண்டெடுக்கப்பட்ட கல்ப கல்பே பரமாத்மா கியா பாத்திரக்கு அதிகாரி, கல்ப கல்பம் பரமாத்மாவோட அன்பின் அதிகாரி குழந்தைகளுக்கு பாப் தாதா கா யாத் பியார், பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் और दिल की दुआएं, இதயத்தின் ஆசீர்வாதங்கள் பதம் பதம் புனா ஸ்வீகார் हो, பல கோடி மடங்கு ஸ்வீகாரம் செய்யுங்கள். साथ में डबल मालिक बच्चों को बाप दादा की நமஸ்தே, டபுள் எஜமான குழந்தைகளுக்கு பாப் தாதானுடைய நமஸ்தே. ஒன்று பாபாவோட அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானனாக இருக்கணும், இன்னொன்று ஸ்வராஜ்ய அதிகாரி எஜமானனாக இருக்க வேண்டும். दादीजीகிட்ட बाप दादा பேசுகிறாங்க. மதுபன் का हीरो एक्टरனா सदा ஜீரோ याद. மதுபனுடைய ஹீரோ ஆக்டர் அப்படின்னாலே எப்போதும் ஜீரோ நினைவில் இருக்குது. शरीर भले नहीं चलता, थोड़ी चलता, लेकिन सभी का प्यार और दुआएं चला रही. சரீரம் போகாட்டா கூட, நடக்காட்டாலும் கூட, கொஞ்சம் கொஞ்சம் போனாலும் கூட எல்லாருடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உங்களை வழி நடத்துகின்றன. பாப்கி தோ ஹை ஹி லேக்கின் சபிக்கு, பாபானுடையது ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்குது, எல்லாருடையதும் இருக்கின்றது. சபி தாதிக்கு बहुत प्यार करते हो ना, எல்லோரும் தாதிக்கு ரொம்ப அன்பு செலுத்துகின்றீர்கள் அல்லவா? देखो सभी यही कहते हैं ना, दादियाँ चाहिए दादियाँ चाहिए दादियाँ चाहिए. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? दादिகள் வேண்டும், दादिகள் வேண்டும், दादिகள் வேண்டும். तो दादियों की विशेषता क्या है? दादिகளுடைய விசேஷ தன்மை என்ன? दादियों की विशेषता है बाप की सिरिमत हर कदम उठाना. அவங்களுடைய விசேஷ தன்மை என்னதுமா? பாபாவுடைய ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பது. மன்கோவி பாப்கி யாத சேவாமே சமர்ப்பணம் கண்ணா, மனதில் கூட பாபாவுடைய நினைவு சேவையில் சமர்ப்பணம் செய்வது. சபிபி ஐசை கரையோனா, நீங்கள் எல்லாரும் கூட அதை மாதிரி தான் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லவா? மன்கோ சமர்ப்பண் கரோ, மனதை சமர்ப்பணம் செய்யுங்கள். பாப் தாதா ने देखा है मन बड़ी कमाल करके दिखाता है. பாப் தாதா பார்த்தாங்க
மனதும் ரொம்ப அதிசயத்தை செய்து காட்டணும். கமால் கியா கர்த்தா, என்ன அதிசயம் செய்கிறது? சஞ்சல்தா கர்த்தா, சஞ்சலத்தன்மையை செய்கிறது. மன் ஏகாகிர ரஹா है, கபி கபி झंडा ऊपर करते हैं ना. மனம் ஒருமுகப்பட வேண்டும். ஏன்னா கொடி எப்போதும் மேலே ஏற்றுறீங்க இல்லையா, அதே மாதிரி மனதனுடைய கொடி சிவபாபா. சிவபாபாவில் என்ன எண்ணம்? ஒருமுகப்பட்டுப்பட வேண்டும். ஆரஹா சமய சமீப ஆரஹ, வந்து கொண்டே இருக்கிறது. நேரம் வெகு அருகாமையில் வந்து கொண்டே இருக்கிறது. கபி கபி பாத பச்சுக்கு சங்க பௌத் அச்சே சுந்தர். சில நேரம் பாப்தாதா குழந்தைங்களுடைய நல்ல நல்ல சங்கல்பங்கள் எல்லாம் கேட்குறாங்க. சப்கா லட்சியம் பௌத் அச்சா, எல்லோருடைய லட்சியமும் ரொம்ப நல்லா இருக்குது. அச்சா நல்லது. தேக்கோ ஹால் கி சோபா கித்தனி அச்சி, ஹாலினுடைய அழகை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. மாலா லக்தி என மாலையாக தெரிகிறது அல்லவா. மாலாக்க பீச்மே மண்கே போயிட்டு, மாலையினுடைய நடுவில் மணிகள் இருக்கின்றன. அச்சா நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா वरदान கொடுக்குறாங்க. साइलेंस की शक्ति द्वारा सेकंड में मुक्ति और जीवन मुक्ति का अनुभव कराने वाले विशेष आत्मा भव. விசேஷமான ஆத்மா ஆகுக. யாரை விசேஷமான ஆத்மான்னு சொல்ல முடியும்? செகண்டில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியுடைய அனுபவத்தை செய்விப்பவர்கள் அவங்க தான் யார்? விசேஷமான ஆத்மாக்கள். அதுக்கு என்ன செய்யணும்? சைலன்ஸினுடைய சக்தி வேணும். அதனால தான் இன்றைக்கி வரதானம் காரணம் நிவாரணத்தோட என்ன சொல்கிறாங்க? சைலன்ஸ் சக்தியின் மூலமாக வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. விசேஷ ஆத்மாவுக்கு லாஸ்ட் விசேஷता है. विशेष आत्मा के कடைசி விசேஷத்தன்மை என்ன? செகண்ட் में किसी भी आत्मा को मुक्ति जीवन में का अनुभवी बना सके. ஒரு வினாடியில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் முக்தி ஜீவன் முக்தியினோட அனுபவம் செய்வித்து வருவார். சிர்ஃப் ராஸ்தா नहीं बताएंगे, வரும் வழியை மட்டும் கார மாட்டாங்க. लेकिन वो एक सेकंड में शांति का அதீந்திரிய சுக அனுபவம் கरें. ஒரு வினாடியில் சாந்தி அல்லது அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தை जीवन मुक्ति का अनुभव शांति. जीवन मुक्तिनुடைய அனுபவம் என்ன? சுகம். முக்தியினுடைய அனுபவம் என்ன? சாந்தி. तो जो भी सामने आए, யார் உங்கள் முன்னாடி வந்தாலும் சரி, एक सेकंड में ஒரு வினாடியில் इसका अनुभव करें. இந்த அனுபவத்தை செய்ய வேண்டும். जब ऐसी स्पीड होगी, எப்போ அந்த மாதிரி ஸ்பீட் இருக்குமோ तब साइंस के ऊपर साइलेंस की विजय देखते हुए, அப்போ தான் சயின்ஸு சைலன்ஸ் மேலே வெற்றி அடைவது. முக்ஸே வா வா ஆவாஸ் நிகழே, எல்லாருடைய வாயிலையும் ஆகா ஆகா என்ற சப்தங்கள் வெளிப்படும். அவர் பிரத்யக்ஷக்கா திருஷ்ய சாமனே ஆகா, பிரத்யக்ஷத்தினுடைய காட்சியும் முன்னாடி வந்துடும். ஸ்லோகன் இன்னைக்கு பாபா கொடுக்குறாங்க. பாக்கி ஹர் ஃபர்மான் பர், பாபானுடைய ஒவ்வொரு கட்டளையின்படி சுயன்கோ குர்பான் கர்னேவாலே, தன்னைத்தான் குர்பானம் செய்யக்கூடிய சச்சே பர்வானே பன, உண்மையான விட்டில் பூச்சிகளாக ஆகுங்கள். அவ்வக்த இஷாரே संकल्पों की शक्ति जमाकर श्रेष्ठ सेवा के निमित्त बनो. संकल्प शक्तिயை சேமித்து சிரேஷ்டமான சேவைக்கு நிமித்தமாக ஆகுங்கள். आज वैसे वाचा के डायरेक्शन देना पड़ता है. இப்போ வார்த்தைகளில் டைரக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி சிரேஷ்ட சங்கல்பம் சாரி கரோபார் செல்லா ரही. சிரேஷ்டமான உங்கள் சங்கல்பத்தின் மூலமாக எல்லா காரியங்களையும் சேவிக்க முடியும். साइंस वाले नीचे पृथ्वी से ऊपर तक डायरेक्शन ले जाते हैं. எப்படி சயின்ஸில் இருக்கவங்க பூமியிலேருந்து மேலே வரைக்கும் டைரக்ஷனை கொண்டு போகிறாங்க. क्या आप श्रेष्ठ संकल्प की शक्ति से, நீங்கள் உங்களுடைய சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய சக்தியின் மூலமாக சாரோ காரியபார் नहीं चला सकते. எல்லா காரியத்தையும் உங்களால் சேவிக்க முடியாதா என்ன? जैसे बोल करके बात को स्पष्ट करते, பேசி உங்களுடைய விஷயங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றீர்கள். அதே மாதிரி ஆகே செல் और संकल्प को सारे कारोबार चले, உங்களுடைய சங்கல்பமே என்ன பண்ணணும்? எல்லா காரியத்தையும் செய்விக்கும். इसके அதற்காக श्रेष्ठ संकल्प का स्टॉक जमा करो, சிரேஷ்டமான சங்கல்பங்களுடைய ஸ்டாக்கை சேமியுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.